ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது நீயா நான் அவ்வளோ ஒரு டாப்பிக்காக ஒரு சின்ன கிளிப்பில் பேசினாங்க ஒரு லேடி. அதாவது என்னென்னா, புருஷன் ரொம்ப நல்ல ஒரு ஒர்க்கெலாம் ரொம்ப ஷேர் பண்ணி பண்ணுவார். ஆனால் தனிமை என்னை வாட்டுது. அவர் நல்லவர் தான், ஆனால் என் வாழ்க்கை வந்து நிறைய வாட்டி சூசைட் தாட்லாம் இப்போ வந்திருக்கு. எல்லாரும் சொல்லும்போது இது ரொம்ப நல்ல வாழ்க்கை தானேன்னு சொல்லுவாங்க. இல்லை, என்னை பொறுத்தவரையிலையும் இது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். பிரிவோம் சந்திப்போம் சினேகா மாதிரி வந்து நான் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. அதை பற்றி ஒரு உரையாடலை நம்ம நேயர்களுக்கு சொன்னால் அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டேட் நோட்டீஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பொழுதும் போல் தொடர்ந்து நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஃபாத்திமா அபு உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபாத்திமா. இன்றைக்கி லைவில் சொதப்பல் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா? ஏன் இந்த ஓரியன்டேஷன் இந்த மாதிரிலாம் வந்து திரும்ப திரும்ப மாறிகிரிலாம் வந்துன்னு வச்சுக்காங்களேன். சில எச்ச பிஹேவியருக்கு வந்து இது செய்துன்னு அர்த்தம் கூகுள். ஏன்னா நம்ம வந்து 4 காசு சம்பாரிச்சிருமா, இது மூலமாக போய் 4 பேர் பார்த்து ஏற்கனவே மானிட்டைசேஷன் ஆன் பண்ணாமல் மயிரை பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுச்சிட்டு இருக்கேன். இந்த லட்சண மயிரில் இது வேற, இவனும் வேற நடுவில் வந்து எல்லாருமே ஆடிட்டு இருக்கானே. ஆழ்த்து அப்படிதான் டிஸ்டர்ப்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் அதையும் மீறி ஜெயிக்கிறது தான் கருமத்தெல்லாம் கேட்கணும்னு இருக்குடா எனக்கு. இருக்கட்டும்டா அது நான் இப்போ. ஸோ இட்ஸ் ஹேப்பன், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது, அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா பிச்சைக்கார மாதிரி, டார்லிங்டன் பிச்சைக்கார மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். நல்லா தாடிக்கெல்லாம் வெள்ளை கலர்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி என்னத்தை பண்ணுறது போங்க. நல்லா சொன்னில் போங்கோன்ற மாதிரி போச்சு. ஆமாம், ஐயோ இன்னைக்கு எவ்வளோ ஐ லவ்வே சொல்ல மாட்டாளுங்க, அது மட்டும் நல்லா தெரியும். கருகருன்னு அந்த குளூர்ல ஆப்பிள் மாதிரி அப்படியே இருந்தீங்க, இப்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். நாளாவே நம்ம வந்து பண்ணலாம், அப்படியும் வந்து ஒரு இதுக்கு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்தா கடைசியில் அது வந்து ரொம்ப கேவலமான லைவா வந்து யூடியூப்காரனே வந்து பச்சு வச்சுட்டான். ஸோ இதுதான் மேட்ரு. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசுறது என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன நம்ம வந்து எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கிடையாது. ஆனால் நிறைய படித்த பார்த்த பகிர்ந்த விஷயங்களுடைய அனுபவங்களுடைய அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். சிலருக்கு நம்மளுடைய கருத்துக்கள் உடன்பாடாக இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். அது எப்படி சார் எல்லாமே தான் நல்லா இருக்கு, அப்புறம் எப்படி சார் இது வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொன்னால் புரியாது, விளக்கினாலும் தெரியாது, உணர்ந்தால் புரியும் சில விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சின்ன கிளிப்பு இன்னைக்கு லதா தான் அனுப்பிச்சிருந்தாரு. அதில் என்னன்னா, ஒரு அம்மாவுக்கு உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது வந்து என் புருஷனும் என் புள்ள கூட ஜஸ்ட் ஒரு 10 days ஆகும் கூட அப்படின்னு இருக்கணும். ஆனால் சண்டை வந்துடும் பயமாக இருக்கும்போது நம்ம இவர் கோபி என்ன சொல்லுவார், சண்டை வருது அதெல்லாம் அப்புறம் அது வருது வராமல் கூட போவோம், எது உங்களை சந்தோஷத்தை கொடுக்குன்னு தான் நான் கேட்டேன். அப்படின்னா, சார் ஒரு 10 days வந்து என் புருஷன் கூட காதல் கணவர் தான் தெரியும். நான் நல்லா கேட்டுக்கங்க, நிறைய பேர் வந்து இந்த என்னது பார்த்து வச்ச கல்யாணம்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து கோவங்கள் இதெல்லாம் வரும், இளமைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், செக்ஸு லவ் இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடும். ஆனால் என்ன வந்து கடைசி வரையில் நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பேசியிருக்கேன். பட் இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் திரும்ப வரேன். சரி. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, எதுவும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குன்னா 10 நாள் கல்யாணம் சண்டை வந்துடும்ன்றப்ப, அப்பா உனக்கு என்ன வரும் 10 நாள் சார் என் பிள்ளையோட நான் வந்து இருக்கணும், என் பிள்ளையும் புருஷனோட ஒரு 10 நாள் ஹாப்பியாக வேற இடத்துல போய் ஜாலியாக இருக்கணும்னு ஆசை சார். எங்களுடைய குடும்பம் மட்டும், அக்கா பையன், தங்கச்சி பையன், அண்ணன் பையன், தம்பி பையன், அத்தே அப்படின்னு சொல்லிட்டு எவனும் வந்தாலும் செருப்புக்கட்டி அடிச்சு தட்டி விட்டு நாங்க மட்டும் இருக்கணும்ன்றோம். இல்ல மேடம், இல்ல மேடம், அத்தேன்றது இதுல வந்துருது, ஒரு ஃப்ளோல வந்துருது மேடம். நீங்க பிரேம்ல வரீங்க, ஐயோ ஆமா பத்தி அலறீங்க பத்தில, அதுதான். ஸோ இந்த மாதிரி என்ன இதுனா 3 பேர் காதலித்த கணவன் தான் சார், 3 பேர் மட்டும் இருக்கணும்னு ஆசை. ஆனா காதலித்த கணவன், பிடிச்ச கணவன், அப்புறம் என்னமா பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லை சார், வர்றதே நைட்டு வருவார். அவர் மாதிரி ஒரு புருஷனை நீங்கள் பார்க்க முடியாது.
அப்படி தாங்குவாரு. ஆ. காலையில சமைக்கிறதப்ப கூட வந்து காய்கறி வெட்டி வைக்கிறது, சாமான் கழுவி வைக்கிறது எல்லாத்தையும் பண்ணுவார். பாதி வேலையை அவர் முடிச்சுவார். ம். முடிச்சுட்டு என்ன அவர் வந்து போயிடுவாரு. ஆனா நைட்டு 10 மணிக்கு வருவார். அது வரையும் நான் தனியா உட்காந்துட்டு இருப்பேன். ம், ம், ம். இப்ப வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்தவங்களாம், ஐயோ இப்படி உனக்கு இப்படி ஒரு கணவனா, அதேதான் இப்படி ஒரு புருஷன், தங்கமானவனாச்சே, வைரமானவனாச்சே, பாத்துக்கிறாரு உங்களை நல்லா. ஆமா அந்த நமக்கு மாதிரிலாம் தெரியும் ஜாக்கி. அந்த மாதிரிலாம் இருக்கிறாம அப்புறம் எப்படி இது உங்களுக்கு அப்படின்னும் போது, இல்லை சார் இது வந்து எல்லாம் ஓகே தான், எல்லாருமே சொல்லுவாங்க நல்ல புருஷன், எல்லாமே பகிர்ந்துக்கிற ஆள் தான். ஆனால் நைட்டு 10 மணிக்கு வருவார், 11 மணிக்கு வருவார். அப்போ வந்து என்னால் வந்து தனியாக தான் உட்காந்துருக்கணும். நிறைய நேரம் தற்கொலை எண்ணங்கள்லாம் வந்திருக்கு. அதேதான். அது மட்டும் இல்லை, நான் தனியாக இருக்கிறத விட என்னன்னா சம்டைம்ஸ் வந்து குழந்தையே வந்து எனக்கு பிடிக்காம இருக்கும். இந்த டிப்ரெஷன் மோட்ல வந்து ஏதாவது பண்ணிக்கணும், இல்லை குழந்தைக்கு இந்த அழிச்சிடணும், குழந்தைய சாப்பிட, அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீல்லாம் வரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த மைண்ட் இருக்குல்ல, இது நிறைய சிக்கல்களை உருவாக்குவல்ல நடக்குதோ நடக்கலையோ யோசிக்க வைக்கும். அந்த தனிமையும் வெறுமையும் உங்களை வந்து, இதுதான் வந்து சேரன் ஒரு படம் எடுத்திருந்தாரு. சேரனா கருப்பழனியப்பனா, கருப்பழனியப்பன் படத்துல சேரன் நடிச்சிருப்பாரு. இவங்க வந்து சினேகா கல்யாணம் போய் தனியாக எடுத்து போய் விட்டுருவாரு. நம்ம இதுகிட்ட உதகமண்டலமா எங்கேயோ எடுத்து போய் விட்டுருவாரு. அது தனியாக எல்லாரும் காப்பி கொடுத்துட்டு இருக்கோம். இது எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் பதிவு பண்ண ஒரு, அதாவது இத்தனைக்கு அன்பான கணவன் எல்லாம் ஓகே தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக காப்பி கொடுத்துருப்பாங்க. இந்த நிலைப்பாடு எங்கே வருகிறது, இதை பற்றி தான் நம்ம பேசணும். நம்ம நான் நிறைய வாட்டி பேசுறது அதுதான். நீங்கள் அன்பான கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான், செக்ஸு, லவ் இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடும். ஆனால் ஒருவருக்கொருவர் அன்னைக்கு நடந்த விஷயங்களை பேசுகிற பகிர்தலும், நான் தலைப்பு பகிர்தலே வாழ்க்கை. அதுதான் பகிர்தலேன்னா, உன் மனசில் என்ன இருக்குது, என் மனசில் என்ன இருக்குது, நீ நான் இதை போன, நான் இதை பண்ணேன், நீ என்ன பண்ண, இதெல்லாம் பேசி பகிர்தலும் தான் பகிர்தலே வாழ்க்கைன்னு சொல்கிறது காரணம் இதுதான். என்ன நம்ம மனசில் இருக்கிறது அங்கே சொல்லி அவங்க இதில் என்ன கொடுமைன்னா, அந்த ரசனை அங்கே இருக்கணும் ஆப்போசிட்ல. கரெக்டான வார்த்தை. உராங்குட்டா மாதிரி உட்காந்து வந்தாலோ இந்த சனி இதுதான், இது என்னடா இதையே கருமத்து ஆபீஸ்காரதே இந்த வந்து கொட்டிகிட்டே இருக்குது சனி அப்படின்ற மாதிரி இருந்தால் இல்லை, ஐ டென்ட் மீன் இட். பட் இந்த மாதிரி வந்து அப்படிலாம் இல்லாமல் பொதுவாக வந்து நிறைய விஷயம் மீ லைவ் வந்ததுக்கு அப்புறம் நீ குத்தி காட்டுற பத்தி அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் பகிர்ந்து கொண்டு அதற்கு வந்து நம்ம வந்து சஜஷன் சொல்றதோ இல்லை ஒரு ஆதரவாக பேசுறதோ தான் யாருமே விரும்புவாங்க. குழைச்சி போட்ட சாணி மாதிரி நான் வந்து இங்கேயே கிடப்பேன், இங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னாலோ, இல்லை நீ இது பேசுறதே திரும்ப பேசிட்டு இருக்க சனியம் மாதிரி அப்படின்னு நினைச்சாலோ இது வேலைக்கு ஆகாது. அது மட்டும் கிடையாது, லீவு கிடைச்சாலே அப்படியே எல்லாத்தையும் விட்டு கிடைச்சிட்டு கிளம்பி இது ஒன்று ஃபன் பண்றது போறது அப்படின்னு நீங்க போனாலோ இல்லை அவங்க போனாலோ அது அவ்வளோதான். அது இன்னொன்று நான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்ல கணவன் தான். இத்தனைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு குடி கிடையாது, சிகரெட் கிடையாது, ரொம்ப சூப்பரான புருஷன். சமீபத்தில் ஏதோ சங்ககிரி பாலாவன்னு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போடுவாங்க முன்னெல்லாம், அது ஃபேக் ஐடியா என்னன்னு தெரியாது, அது திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அந்த இதில் வந்து ஒன்று சொல்லிச்சு, ரொம்ப நல்லவனா இருக்கிறத விட குடி குடிச்சுட்டு வர்றவங்க கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு, அது வந்து என்னன்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதையாவது பேசு, எதையாவது பண்ணு, என்னை வந்து என்னோட நீ உறவாடு, என்னோட நீ பேசு. நீ நல்லவனா இருந்து அமைதியாகவே இருந்துக்கிட்டு உனக்கு பிடிச்சது மட்டுமே பண்ணி என்ன மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கிற, இது பார்க்கறதுக்கு மட்டும் தானான்றது இல்லை, அந்த வந்துருச்சு மேடம், பார்க்கறதுக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணுறதா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது எதுக்கு கல்யாணம்? ஒரு ரசனையை பகிர்ந்துக்கிறதுக்கு, ஒரு ஓவியத்தை, ஒரு சினிமாவை பகிர்ந்து, ஒரு காட்சியை பகிர்ந்துக்கு, ஒரு கவிதையை பகிர்ந்துக்கிறதுக்கு, எதிர்விட்டு ஆண்டியை பற்றி பகிர்ந்துக்கிறது, எவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு கணவனும் மனைவியும் பகிர்ந்துக்கிறது ஏகப்பட்ட விஷயம். ஒரு செக்ஸ் ஜோக்கு, ஒரு அடல் ஜோக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை பேசி பகிர்ந்துக்கிறதுக்கு, அதை ஃபன்னாக்கிறதுக்கு தானே கல்யாணம். அதுதானே. ஏன் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு டவுன் சென்டர் வரைக்கும் போயிட்டு வரோம்னா என்ன, எத்தனை பேர், என்ன ஏது, அவங்க வந்து இப்போ யானையை கொண்டு போய் விடும்போது எத்தனை பேர் வந்து இப்படியே வந்து அவங்க பாட்டுக்கு குளிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அதில் 2 பொண்ணுங்க வந்து அந்த லியோபேட் மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுன்ட்டு அவங்க வந்து நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற. நீரை தூவும் மழை, ஜில்லென்ற காற்றின் அலை, சேர்ந்தாடும் இந்நேரமேலா, என் நெஞ்சில் என்னென்னவோ எண்ணங்களாடும் நிலை, என் ஆசை உன்னோரமே. இந்த லாலாவுக்கு கட்டின அழுத இருக்கிறதுக்கு நான் அப்படியே நின்று மொங்கு உச்சிக்கலாம் அப்படியே.
எம்மா 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 உனக்கு வேற ஸ்பேஸ் கொடுத்து நீ வேற இதில் வரது நல்லா முண்டக்கண்ணை வச்சு நேரம் வேற பார்த்து எப்பா சுவாமி ரைட்டுமா வாங்கம்மா ப்ளீஸ் 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 வாங்கலாம் அதேதான். ஸோ அதனால என்னன்னா ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு 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 இதுல ஒரு ஃப்ளோவில் போகும்போது திடீர்னு வந்து கர்ண கொடூரமா அதில் வந்து அப்படியே நின்று எப்படி இருக்கும் பாருங்க. அண்டர்ஸ்டுட். இப்போ நான் என்ன பண்றது, ஒரு முக்கியமான மேட்ருக்கு போகும்போது நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி எல்லாமே போயிடும் தெரியுமா, புஷ்ஷுன்னு போயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம். தட்ஸ் ஆல். இட்ஸ் ஓகே. நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன். நிபந்தனையற்ற மன்னிப்புனா அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ். ஓகே. கண்டிஷனல் அப்பாலஜிஸ் இருக்குது. ஒருத்தன் நீ வந்தாதான் நான் அதை செய்வேன் அப்படின்ற மாதிரி, அதை செஞ்சாதான் இதை அதுக்காக அவர் என்ன சொன்னாரு தலைவர், மன்னிப்பு கேட்கணும்னு என்னுடைய நோக்கம் இல்லை, ஆனால் மன்னிப்பு கேட்பது என்பது உங்களுக்கு புரிந்து கொள்வதால் நான் மன்னிப்பு கேட்பது. ஆனால் அந்த மன்னிப்பே உங்களுக்கு புரியாத மொழியில் நான் கேட்கும்போது உங்களுக்கு அந்த மன்னிப்பு எப்படி புரியும் என்பதுதான் இப்பொழுது பேசுபொருளாக கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒன்றாக இருப்பவர்கள், நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதை தான் நான் சொல்ல வந்தேன். ஆனால் உங்களுக்கு புரிந்து கொள்வதில் தவறு ஏற்படுறதா என்னை மன்னிப்பு கோர சொல்கிறீர்கள். உங்கள் புரிதலில் தவறு இருக்கும் பொழுது நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும், கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அது ஒரு மன்னிப்பாகாது, அது மிரட்டல் தோணியில் இருக்கிறது. அன்பு எப்பொழுதும் மன்னிப்பை கோராது அப்படின்னு தலைவர் சொன்னார் இல்லையா, அதுதான் இங்க சொல்றாரு. சரி, கேப் நானே நானே நிறைய பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க என்ன. ஓகே, இல்ல நீங்க சொல்லுங்கன்னு பொழுது இது இந்த சொல்லுங்க வல்லுங்க. சரி, நீங்க சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, ஒரு பாயிண்ட் ஒன்று மனசுல இருக்கும், இவன் எப்படா வாயை மூடுவான் மயிறு நான் அப்புறம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பேன். நான் டக்குன்னு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. கண்டிப்பா. தேங்க்யூ. எஸ் ப்ளீஸ். இல்ல நீங்க அடிக்கடி சொல்றதா, நீங்க ஒரு விஷயம் சொல்லுவீங்க, ரொம்ப நல்ல இந்த நல்லவன்றது என்ன, குடி குடிக்காதவன் சீரட் பிடிக்கலாம் அவன் நல்லவனா, அவ்வளவுதானா? முதல்ல அதை பாருங்க. ஏன்னா உங்க பொண்ணுக்கு வந்து ரொம்ப டிராவல் பிடிக்குமா இருக்கும், அவனுக்கு டிராவலே பிடிக்காதவன். ஆமா. ஆனா வந்து என்ன கடனவே சமரசத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா இதுதான் இந்த சமூகம் விரும்புது. இந்த சமூகம் அதைத்தான் விரும்புகிறது. நல்லா படிச்சவங்க, வேலைக்கு போறவங்க, சுயத்தோட இருக்கிறவங்க தான் வந்து இந்த அவங்க வாழ்க்கை. பெண்களை முக்கியமா சொல்றது, ஆண்களை பிரச்சனையே கிடையாது. ஆண்கள் வந்து அவன் எப்படி இருந்தாலும் வாழ்ந்துருவான். பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அது இல்லாத விட இது இவ்வளவு பிரச்சனைகள் பொழுது இதை போய் நீங்க ஒருத்தர் பிரச்சனையா சொல்லி பாருங்களேன். இது ஒரு பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனைனா அது இன்னும் அதை விட கொடுமையா இருக்கும். அதை சுத்தம் மதிச்சிருக்க மாட்டான், காரி துப்பி இருப்பான். இது ஒரு பிரச்சனை, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு தாங்குறவன என்ன போட்டு டெய்லி அடிக்கிறான், என்ன திட்டுறான். அப்ப நீ கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவ தெரியுமா, ஐ அம் பிளஸ்ட் அப்படின்னு நினைப்ப. அதேதான். பட் இதுவே வந்து ரொம்ப கொடுமையான கொடூரமான வாழ்க்கை தான் நான் சொல்லுவேன். ஒரு விஷயத்தையும் யோசிச்சுக்க முடியாது ஜாக்கி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 டியர்ஸ், 20 செல்லங்கள், 1000 லவ்வர்ஸ் இருப்பாங்க. பட் நமக்கு அப்படி கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் உங்களோட என்ன கம்பேர் பண்ணிக்க முடியாது இல்ல. ஓ ஜாக்கிக்கு 20 நமக்கு கிடையாது. ஓ நமக்கு அப்படி கிடையாது. நம்ம என்ன நினைப்போம், ஐயோ ஜாக்கிக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, நமக்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லையா. அதெல்லாம் ஈடு செய்யும் அளவுக்கு எனக்கு ஜாக்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தானே நான் நினைச்சுப்பேன். மேல 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 சிரிக்க வைக்கிறீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். மேல சோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பேரிசன்லாம் வந்து ஒத்து வராது. கம்பேரிசன் ஆஃப் யுவர் லைஃப் வித் அதர்ஸ் வந்து இந்த ஒப்பீடே வந்து ரொம்ப தவறான ஒப்பீடு. அவங்க வந்து குடிச்சிட்டு அடிக்கிறாராம், இவர் அடிக்கிறதுலாம் இல்ல. இங்க அது பிரச்சனை இல்லை, நமக்கான பிரச்சனைகள் வேறு அப்படிங்கறதும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல யாருக்குமே அதுல பேசலைங்கிறது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேக்குறவங்க தான் இருக்காங்க. தனிமை ஒரு பிரச்சனையா, அந்த நேரத்துல வந்து எனக்கு போன் பண்ண எல்லாத்த விட இதுல கமெண்ட்கள் எல்லாம் கூட நான் பார்த்தேன். பேர் வந்து என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா, வேலைக்கு போயிருங்க, சின்ன வேலையா இருந்தாலும் செய்யுங்க. ரொம்ப கரெக்டான ஒரு அட்வைஸ். பட் நியூக்ளியர் வேலைக்கு போறப்பதான் அந்த பிரிட் ஈவன்லாம் வந்து அப்படியே பேசி கொடுத்து அப்படியே கரெக்ட் பண்ணணும் மேடம். அதுவும் நாங்க கவனிக்க மாட்டோம். இந்த நேரத்துல தான் வந்து நம்ம ரொம்ப அலர்ட்டா, நம்மளோட வேல்யூவே தெரியும். அதேதான், நீங்க வந்து கம்முன்னு இருப்பீங்க, அற்றை கொற்றை நோன் தப்பால் அழின்னு போடுவான். புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சார், அற்றை கொற்றை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்ப வந்து நீங்க அசந்து போடுங்க, நம்மளுக்கு அற்றை கொற்றை வந்து இங்கிலீஷ்ல. ஒரு மொபைல் எடுத்து பாருங்க, சும்மா இந்த மொபைல் பாருங்களேன். நீங்க வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. என்னடா பட்டு உனக்கு புரியுதா, நான் என்ன சொல்ல வரேன் புரியுதான்னு கேட்டுனே இருப்போம்.
நம்ம டக்குன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? பட்டு உனக்கு புரியுதா? என்னன்னு புரியுதா? இன்னும் யாரு புரியுதாடா? நான் இன்னைக்கு என்ன சொன்னேன்னு கேட்டியா? இப்படி கேட்டுனே இருப்போம். மதிக்கவே மாட்டாங்க. மொபைல் கொடுத்துருங்க. ஓகே. மதிக்காத காமிக்கிறேன், செஞ்சு காமிக்கிறேன். இப்ப நான் நீங்க சொல்ல நான் இதே பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் நீங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணுவீங்க. ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன், வந்து பட்டு பட்டு பட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னுவீங்க. ஓகேவா? ஆனா அங்க அவன் என்ன செய்யறான்? நான் போயிட்டு ஹாய் அப்படின்னா டபக்குன்னு மொபைலை கீழே வச்சுட்டு. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப காலையில 9 மணிக்கு ஒருத்தன் போறான்னா அதோட மொத்த அவளுக்கு வந்து ஏதாவது போர் அடிச்சுன்னா ஃபோன் பண்ணுவான், எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா அப்படின்னுவான். ஃபுல் கால்ஸ் இருந்துன்னா அவங்க மயிராண்டின்ட்டு சாயங்காலம் 6 மணிக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துருங்கன்றது தான் சொல்லுவா. நண்பர்களை நான் திரும்ப திரும்ப சொல்றது, வேலையும் குடும்பத்தையும் ஒன்றா இணைக்காதீங்க. அது என்ன கரும மயிரா கூட இருந்துட்டு போட்டோம், குடும்பத்தை பார்த்துக்கிறேன், மயிரை புடுங்குறேன், மட்டையை கட்டுறேன், வீட்லேயே மட்டும் இருந்துட்டு வேலை மட்டும் செய்யாதீங்க. ஒரு மதிப்பே இருக்காது. ஏன்னா உங்க வேலை நேரம் எல்லாமே அங்கே தான் இருப்பீங்க. அந்த 9 to 5 ஜாப்பே இருக்காது. அவங்க வேலையை செஞ்சுட்டு கரெக்டாக வந்துடுவாங்க. ஆனால் உங்கள் வேலைக்கு இருக்கும்போது என்ன ஆகுது? நான் இந்த மாதிரியான பிரச்சனை நான் திரும்ப இது வந்து ஒரு சப்ஜெக்டாகவே பேசுகிறேன் உங்களுக்கு. நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் உண்மையிலே வேலையை தயவுசெய்து குடும்பத்தோடு சேர்க்காதீங்க. ஒரு தனியாக அது வந்து அது என்னது, வாடகையே போனாலும் மயிராச்சுன்னு ஒரு 10க்கு 10 எடுத்து வச்சு நீங்கள் தனியாக போய் ஒரு கதை தந்து உட்காந்துருங்க. ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி போயிட்டு விடுவாங்க. ஆனால் வீட்டிலே உட்காந்து மட்டும் தயவுசெய்து வேலையை செய்யாதீங்க. அப்படி வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் வேலையை ஒரு நாளும் செய்யவே முடியாது. அதுதான் மேட்டர். எஸ் சொல்லுங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்? நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டு. அப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ் போறப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் பேசுறதே அப்படியே தான். டக்கு நம்ம வந்த உடனே அதை வச்சுட்டு எஸ் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆமா, லவ்வா அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அதுதான் சார். அதேதான். அது வந்து ஸ்டஃபியா இருக்குங்களா? இந்த கதவை தரணும் மேடம், இந்த கதவை தரங்க மேடம். அது எனக்கு எட்டாது இல்லையா? ஆய் மட்டும் நல்லா வழுதா ஒரு மட்டும் வச்சுட்டு வந்துருங்க மேடம். அது எப்பொழுது தரங்க தரங்க ஒழுங்கு தள்ளுது தெரிஞ்சுக்கேன். அப்பா இல்ல உண்மையிலே திறந்த உடனே உங்களுக்கு வெளியில வந்து இல்ல வரும், கொஞ்சம் நேரம் ஆகும், வெளில இருந்து வரும் பொறுமையா. ஸோ இதுதான் வந்து இருக்கிற விஷயம். அதனால வந்து இந்த பகிர்தல் மட்டும்தான் வாழ்க்கை. இப்ப சொல்லுங்க. இல்ல அதுதான். ஸோ அதுல வந்து சொல்லிட்டு இருக்கிற அட்வைஸ் இருந்தது இல்லையா? இதுல ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருங்க, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது திரும்ப நாம வந்து நம்ம சேனல்ல வலியுறுத்துறது முக்கியமான விஷயமே வேலை தான். பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போடுங்க, அப்பதான் உங்க வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தன்னம்பிக்கையா உணர்வீங்க. நீங்க இன்னொன்னு, இந்த வீட்டுல இருக்கிறாங்க தெரியுமா புருஷனுங்க, இந்த வீட்டுல இருக்கிற புருஷனுங்க, மத்த கவனிக்காத புருஷனுங்க, நீங்க இப்படி இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. நீங்க வேலைக்கு போறதும் சந்தோஷமா இருக்கிறதும் பிடிக்காது அவங்களுக்கு. அப்பதான் அவங்க கேரே எடுத்துட்டு வருவானுங்கன்னு சொல்ல வர நானுன்ற. அதேதான். இதுல இந்த 2 வகை இருக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, வேலைக்கு போயிடுங்க. நம்மளுமே நிறைய இன்சிஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி அந்த வேலைக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப குடுக்குற ஒரு குடைச்சல் இருக்கும் பாருங்க, அது வேற லெவல்ல கொடுப்பாங்க. அதாவது எப்படி, அவனை பொறுத்தவரையிலும் ஷூலேஸ் போறதோ அவனை கட்டினோம் தான். நீ வேலைக்கு போறதோ, நீ ஹாப்பியா இருக்கிறதோ, நீ பரபரப்பா இருக்கிறதோ அவனுக்கு பிடிக்காது. இத்தனைக்கும் உன் கூட படுகிற புருஷன் தான் ரொம்ப அன்பா அற்றை கொட்டையெல்லாம் பேசுவான். ஆனா நீ வளர்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. உன்னை காலி பண்றதுக்கான எல்லா இது நம்ம எல்லாம் ஒரே சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பேசுவோம். நான் சொல்றது என்னன்னா, இந்த அற்றை கொட்டை எல்லாமே என்னன்னா அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கணும். நான் தான் உனக்கு எழுந்து நான் தான் இப்ப நான் சொன்ன விஷயம் தான். உனக்கு காய்கறி நான் நறுக்கி தரேன், பாத்திரம் தேய்ச்சி தரேன், உனக்கு நான் சண்டே ஆனா நான் சமைக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வந்து இப்ப நான் அதை விட இன்னொன்னு எப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னா, வேலைக்கு போய் இந்த டைமுக்கு வந்து சம்பாதிச்சாதானமா வந்து காசு, இது ஒண்ணு இருக்கும். ரெண்டாவது, குழந்தைய முன்னிறுத்துவார்கள். ஆமா, குழந்தை வந்து அது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கும், பத்தியா நீ வேலைக்கு போனதுனாலதான் அவன் வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். அதை வந்து ஈஸியா சொல்ல முடியாது. இந்த டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கறது என்னன்னா கன்சிடரேஷன், பகிர்தலே வாழ்க்கை. இது லவ் மேரேஜ்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா லவ் பண்றப்ப அப்படி விழுந்து 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 லவ் பண்றது. ஆமா, ஓகேவா? ஆனா அந்த லவ் முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம வீட்டுல தானே இருக்க போறா, எப்போ போனாலும் போய் பேசிக்கலாமே. இது வந்து நான் சொல்றது வேணும்னு பண்ற ஹஸ்பண்ட்ஸ் விட்டுடுங்க, பர்பஸ்ஃபுல்லா பண்றவங்க இருக்காங்க. நமக்கு தானே இங்க புது வீடு கட்டி புது பெட் இதெல்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு உடனே போயிடணும். ஆமா சார், ஒரு இது இருக்கும் மேடம். ஆனா அதுவே வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு, அந்த வீடு அப்படியே வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் போவோம். அந்த மாதிரி தான் அந்த ஃபீல் வந்துடுதுன்னு சொல்ல வரேன். இந்த லவ் மேரேஜ்ல சொல்றேன். அந்த மாதிரி தெரியல எனக்கு. வீடையும் நீங்க ஹியூமன் ரிசோர்ஸையும்
போத் ஆர் டிஃப்ரெண்ட் இல்ல. ஓகே. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் இப்ப ரீசெண்டா இல்லை, இன்னைக்கு பேசும்பொழுது எங்க ஆபீஸ்ல ஒருத்தட்ட ரொம்ப நல்லா பேசுவேன் நானு. அவர் சொன்னாரு, அவருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அபவ் 65 இயர்ஸ். அவர் என்ன சொன்னார்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு டாக்ஸை கிஸ் பண்ணிட்டு என் மனைவிக்கு ஒரு ஹக் ஒரு கிஸ் கொடுத்துட்டு தான் படுப்பேன். பொழுது அதே மாதிரி என் மனைவிக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு தான் வந்து எழுந்திருப்பேன், குட் மார்னிங்னு சொல்லும் பொழுது. இதை நான் ரெகுலராக செய்யறேன். நான் சொன்னேன், எதுக்கு ரெகுலரா இது என்ன உங்க இதுல வந்து கஷ்டம் மாதிரியான? கஷ்டம் கிடையாது. அப்புறம் அவளுக்கு எப்படி புரியும் எனக்கு அவளை இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்குன்றது? நான் அதை ஒரு நாளும் வந்து செய்ய தவறுனதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த யாரு 68 வயசா இருக்கிறவர் சொல்றாரு இங்க இன்னுமே. ஆனா நம்ம என்ன சொல்றோம், எங்கள் வாழ்க்கை முறை தெரியுமா, எங்கள் பண்பாடு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிரஷனையே கொடுக்கறதே கிடையாது வைஃப் கிட்ட. இன்னும் எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும்? நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஏற்கனவே லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிதானே உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன், அதற்கப்புறம் அந்த லவ் இருக்குமான்றத சில பேர்லாம் டெய்லி கேட்டுப்பாங்க, டெய்லி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. யார் மேடம்? சில பேர் சார் வாட் எவர்னு எழுதியிருக்குங்களாம் அவங்க டிஷர்ட்ல கூட. அந்த டிஷர்ட் சார் இந்த கமெண்ட் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துருங்க முன்னாடி, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் ஓடிடும். கரெக்ட். ஓகே, நிறைய பேர் ஒரு 50 பேர்கிட்ட இருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாமதி, பிரபு ராஜேந்திரன், ராஜகுரு, ஜிஜே அண்ட் பத்மினி, அமுதன் ரொம்ப நாள் விஷயம் இருக்காரு, லோகேஸ்வரன், லதா ஐப்பா, ஷமி, ராஜி கார்த்திக் அண்ட் செல்வி மகேந்திரன், ஆர் பன்னீர்செல்வம், ஃபாத்திமா அபு. ஃபாத்திமா எப்பவும் போல சேனலை வாழ வைத்திருக்கிறார்கள், நன்றிகள் ஃபாத்திமா. அண்ட் ஆலிஸ் சிமன், நாகூர்கனி, வெங்கடேஷ் எம், முத்துமணி, ரம்யா, கவிதா, இவங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இது பேசுறதுக்கான இணைப்பை நான் போட்டிருக்கேன். அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இல்லையா, அதற்கான இன்ஸ்டாகிராம் ரீல்ல இருக்கிற இணைப்பையும் நம்ம இதுல வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கான நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அது மூலமாக தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். ஸோ அதற்கான லிங்க்கும் இப்போ நீங்கள் நம்ம சேனலில் போடுறேன், அதை வந்து பின் கமெண்ட்டாகவே வைக்கிறேன். ஸோ இப்போ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. இதில் வந்து என்னென்னா, குஜராத் நியூஸ் வந்து ரொம்ப மனசே வலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிரபு ராஜேந்திரன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அண்ட் ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்டில் வந்து அந்த சப்ஜெக்ட் தான் பேசலான் இருந்தேன். அப்புறம் அந்த சப்ஜெக்டை வந்து அதை பேசினா அது திரும்பவும் அது வந்து ஒரு மாதிரி போயிடும். அதனால் அது முற்றிலும் கொஞ்சம் மாறணுன்றதுக்காக தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைன்னா அதை தான் நான் பேசுகிறதா எடுத்துகிட்டு வந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா இதுக்கு ஒரு பதில் சொல்லியானோம். ஏரி உடனே ஒழும்போது என்னென்னா, அதில் வந்து 58,000 லிட்டர் ஒயிட் பெட்ரோல் இருக்குது. அதுதான் இவ்வளோ சேதத்துக்கு மிக முக்கிய காரணம். இப்போ வந்து மேலே சுற்றுறப்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா, கீழே இறக்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பெட்ரோலை எடுத்து விட்ருவாங்க. ரன்வே இறங்கும் போது ஏதாவது இது மாதிரி விபத்து ஆச்சுன்னா அது வெடிச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே நிறைய பெட்ரோலை வந்து லூஸ் பண்ணிட்டு தான் கீழே இறங்குவாங்க. அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பேசினா நிறைய பேசிட்டு போகலாம். அதனால் இதை எனக்கு எடுக்கல. ஆனால் அது உண்மையிலே மதியானத்துக்கு மேலே என்னால் சுத்தமாக காலைல 2 வீடியோ பண்ணிட்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு செய்தி, அதன் பிறகு எனக்கு வந்து மைண்டே இல்லை. அதுதான் மேட்ரு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த சங்கிகளை போட்டு போலதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னா, இந்த எல்லையில் நம்ம இராணுவ வீரர்கள் எப்போ பார்த்தாலும் வாயிலே வடை சுடுவானுங்க. அந்த புறம்போக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வீரர்கள் வந்து அமர்நாத்துக்கு போகணும். அவங்களுக்கு ட்ரெயின் அலாட் பண்ணணும். ஓகே. ட்ரெயினை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குப்பையும் கூலையுமா வந்து அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை இப்போ என்ன போட்டு நீ இந்தியா ஃபுல்லும் ஈச்சிட்டு இருக்கானுங்க. அதாவது ஐபிஎல் வீரர்கள்லாம் வந்து வந்தே பாரத்தில் வந்துட்டு இருக்கானுங்க. இவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா டாய்லெட்லாம் நீங்கள் பார்த்தோன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வேலைகள் வந்து சங்கிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யோகி மயர் வந்து நம்மளுக்கு எடுப்பானுங்க எல்லையில் ராணுவ வீரர்கள்ன்ட்டு. நம்ம தான் எல்லா பொருளையும் நாம தான் அதிகமான அமௌண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கதைப்பம்மா வீடியோவும் இதில் அந்த இணைப்பையும் கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சுக்காங்க. ரைட், இப்போ வாங்க ப்ளீஸ். ஓகே சார். ஸோ அமுதன் வந்து உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, என்ன போய் நீங்கள் யாருமே லவ் யூ சொல்ல மாட்டாங்கன்னு ஒன்னவே. இப்போ லதா கருப்பு ஜாக்கிக்கு ஐ லவ் யூவான். யாரு? லோகேஸ்வரன். லோகேஷ், சூப்பர். ஓகேவா. லதா எப்பா வந்து லவ் யூ ஜாக்கி, அதாவது ஃப்ரம் பெங்களூர் டு லண்டன் அண்ட் பேக்கா.
இந்த உசிலம்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கங்கிற மாதிரி. என்ன Okay. உசிலம்பட்டிக்கா? ஆ. இங்க இருந்து உசிலம்பட்டிக்கு போயிட்டு திருப்பி அங்க இருந்து இங்க திரும்பி வர மாதிரி அந்த மாதிரி டிக்கெட் Love you, கேட்பாங்க. love you, dear, love you. அந்த மாதிரி வந்து லவ் யூ சொல்லியிருக்காங்க லதா எப்பா. ம். ஷமி வந்து என்னன்னா வை பொலம்பல்ஸ் யூ லுக் பர்ஃபெக்ட் அட் எனி டைம் நீங்க. Love you. ஓகே அவங்களுக்கு சொல்லல ஷமி வந்து பரவாயில்ல, இந்த அன்பை வெளிப்படுத்துற அளவுக்கே போதும். நீங்க அப்படியே உள்ளார புந்து குட்டையை குழப்பாதீங்க, சார். காதலை வாழ வைங்க. ஓகே விஷயம் தான் சார் சொன்னேன் உங்களுக்கு. ராஜி கார்த்திக் வந்து லவ் யூ லவ் யூ சொல்லியிருக்காங்க போத்து சொல்லுவா எப்பயும் போல. அவ சேஃபா ப்ளே பண்ணுவா அவ எப்பயுமே. ஆமா பாத்தீங்களா, நீங்க சேஃபா ப்ளே பண்ணணும், இந்நேரம் மொபைல் கீழே வந்துருக்கும். அதனால தான் சார் ரொம்ப சேஃபா இருந்துக்கிறேன். பத்மினி சொல்லியிருந்தாங்க டார்லிங் 10ஓட டார்லிங் ஆன் ஜாக்கி நீங்க. லவ் யூ ஏன் சொல்ல மாட்டோம். However you are, we will love you and I love you. சூப்பர். Tattoo பத்மினின்னு அவங்களே வா 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 வா. ஓகேவா. ம். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு படிக்கிறப்ப. சரி விடுங்க. அந்த அமுதன் பாருங்க சூப்பரா சொல்லியிருக்காரு. மாமாங்கிறது வந்து யூஸ்வலான ஒரு வார்த்தையா. அத்தே இஸ் an emotion. ஓகேவா. அண்ட் செல்வி மகேந்திரன் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஜாக்கி அண்ணா அவங்களும். ஓகேவா. பிரபு ராஜேந்திரன் பிரிவோம் சந்திப்போம் அந்த படம் பேருன்னு சொல்லியிருந்தாங்க. எடுத்துன்னு போய் கொடுப்பாங்களா காஃபி. அண்ட் பன்னீர்செல்வம் வந்திருக்காரு. ஃபாத்திமா வந்து சொல்லியிருக்காங்க சொன்னலையா. செல்வி சொல்லியிருக்காங்க. நன்றி பாத்திமா. கம்பெனி வந்து நான் 4-5 நாளா ஒண்ணுமே இல்லாம அப்படியே திவாலா போயிட்டு இருந்தது. அதுதான் எஸ். இங்க பாருங்க செல்வி மகேந்திர வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்றாங்க. ஆனா இப்பதான் கமெண்ட் போட்டிருக்காங்க. பட் ஃபாலோ பண்ணதுல எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க. அண்ணா நானும் உங்களை மாதிரி தான் டிபெண்டன்ட் ஃபார் மை ஹஸ்பண்ட் தான். மூடு டு USA ஃப்ரம் பெங்களூர். கன்னி ராசி தானா. இல்ல என்ன இவ்வளவு சந்தோஷம். கன்னிராசி ஐயோ நம்மள மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையாச்சு அப்படின்ட்டு ஒரு ஃபீல், ரொம்ப ஃபீலிங் இருக்கு. பார்த்துக்கிறேன். ஓகே வெங்கடேஷ் சொல்லியிருக்காப்ல அதனாலதான் ஜாக்கி மொமெண்டாம் சிங்கிங் ஆப்ட் சாங் ஸ்டாண்டிங் ஆன் எய்தர் சைடு அந்த கிரீன்விச் லைன் வந்து கிழக்கு உலகத்தை அந்த பாட்டு வந்து பாடிருந்தீங்கல்ல அதான் ஜாக்கி மூமெண்ட்ங்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி வெங்கடேஷ். ஏன்னா அந்த வீடியோ வந்து இப்படி வந்து போகும். நான் 1 மில்லியன்ல ஃபேஸ்புக்கில் வெளில போனதே கிடையாது. எல்லாரும் ஷேர் பண்ணி வச்சிருக்காங்க அதை. சரி வாங்க. தானே சொல்ல வந்தீங்க அந்த காலை தானே. இந்த மாதிரி கம்பெனி சீக்ரெட்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நானும் உங்களோட சீக்ரெட் எதுவுமே சொல்லல. நான் நீங்களா தான் இப்ப எடுத்தீங்க. நான் என்ன ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அப்படியே கடந்து போயிடணும். நீங்க எடுத்துன்னு வந்தீங்க கடந்து ஓகேவா. இந்த வீடியோக்கு நான் பட்ட அவஸ்தை இருக்கே அப்படின்னு முந்தா நேத்துக்கு சொன்னீங்க. anything in front of everyone, okay? You laughed at it. No, I laughed it lot of times. Sometimes வந்து ஒரு இந்த ஜோக்கு கூட நான் வந்து சிரிச்சிருக்கேன். பட் இது நான் I didn't mean in front of everyone. நாளைக்கு யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதை மட்டும் கட் பண்ணி அனுப்புங்கயா ப்ளீஸ். அதை கட் பண்ணி அனுப்புறதுல ஒரு கரகாட்ட கோஷ்டி ஒன்று இருக்கும். நோட்டட் ஆபீசர் ஒன்று அனுப்பி வைக்கும். சார் இங்க பாருங்க பிரபு ராஜேந்திரன் வந்து ரொம்ப அடிபட்டு ஒரு வார்த்தை உண்மையான வார்த்தைனா கெட்ட பழக்கம் இல்லாதவர்கள் சைக்கோவா இருப்பாங்க சார்னாரு. 90% ஒருத்தவனுக்கு வந்து எங்கேயாவது ஒரு லூப் ஹோல் வேணும். அவன் எங்கேயாவது அவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிப்படுத்தணும். தம்மு தண்ணி கெட்ட வார்த்தை ஏதோ ஒண்ணுல இருக்கணும். நீங்க நல்ல கவனிங்க. ஒரு ஆர்ட் ஃபார்ம் சினிமா ஏதாவது ஒண்ணுத்துல இருக்கும் அவனுடைய ஆர்வம். உடல் உழைப்பு எக்ஸசைஸ்ன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு சில குரூப் இருக்கானுங்க. அது வந்து உண்மையிலே சைக்கோ. அப்புறம் ஏதாவது அசிங்கமா வந்துடும். உண்மையே சைக்கோ தான் இருக்கு. இதை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து எவ்வளவு நல்லது தெரியுமா நம்மகிட்டே போராடுவாங்க. நம்ம விட்டுருந்தோம் அவ்வளவுதான். அது நான் நிறைய பார்த்துட்டேன் நானு. அதுவும் ஊம குசுமனா இருப்பானுங்க. அந்த பாலி அஜித் இருக்குல்ல, இன்னொரு அஜித், அதேதான் கைய வெட்டிக்கிறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணும் அதெல்லாம். இன்னும் சொல்லணும்னா ஆமா அந்த கேரக்டர் அதுதான் பார்த்தா அவ்வளோ பழம் மாதிரி இருக்கும். எல்லா வேலையும் பண்ணி வைக்கணும். அதுதான். இதுல லதா சொன்ன கமெண்ட் ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை. அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதான் சொல்லியிருந்தாங்க பட் உங்க ஹஸ்பண்ட் வந்து கேன் பி யுவர் பார்ட்னர் இன் லைஃப் பட் நாட் யுவர் ஹோல் வேர்ல்ட். ஆமா. யூ நீட் யுவர் ஓன் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் டு லாஃப் வித், மெமரிஸ் டு லேர்ன் ஃப்ரம், உமன் ஹூ கெட் டெய்லி ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மை. ஏன்னா அது என்னன்னா இங்க நிறைய பேருக்கு வந்து கணவனே கண்கண்ட தெய்வன்ற மாதிரியே வளர்த்துறாங்க. நம்ம மைண்ட் செட்ல நம்மளுக்கு அப்படிதான் பதியப்பட்டிருக்கு. இதை உடச்சிக்கிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா அதனாலதான் நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து புத்தகங்களை வாசிக்க வைக்கிறது காரணம் என்னன்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்களுக்கு வந்து தனியா சிந்திக்க. ஏன்னா நம்ம கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கிளாஸ் எடுத்துக்க முடியாது. புத்தகங்கள் மூலமா அவங்க நிறைய படிச்சு வெளியே வருவாங்க. இப்ப நீங்க லதா எப்பா இன்னைக்கு சொல்றது காரணம் வந்து ஒரு
ஒரு ஒரு பொதுவெளியில வந்து ஒருத்தர் லைவ் யூ சொல்றாங்கல்ல, ஆமா சார். அதுக்கு வந்து என்னன்னா அந்த புரிதல் இருக்கும்போது தான், அந்த புரிதல் உள்ள ஹஸ்பண்ட், புரிதல் உள்ள சர்க்கிள் இதெல்லாம் இருந்தால் தான் சொல்ல முடியுன்றேன். அண்டர்ஸ்டுட். இல்லைன்னா கமுக்கமா இருந்துட்டு அப்படியே கமுக்கமா இருந்து போக வேண்டியதுதான். காரணம் என்னன்னா இதுதான் உலகம். அப்ப நீங்க சொந்த காலில் நிக்கிறீங்க, உங்களுடைய உங்களுடைய விஷயங்களை புரிய வைக்கிறீங்க, நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்றீங்க, நீங்க ஃபாலோ பண்றீங்க, நீங்க அதுதான். கரெக்ட். புரியுதுங்களா? சோ அது ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா இந்த விஷயத்த நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ அப்படின்னா இந்த கோவிட் டைம்ல வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளாரே இருந்ததுக்கப்ப ஜாக்கி சொன்னாங்க, தயவு செய்து உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கோ, போய் பேசிட்டு வா, உன் பழைய ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணு, ரொம்ப என் கூடவே இருக்க, இதை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு ஏதாவது போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ரீகனெக்டே ஆனேன். சீரியஸ் 2 பேரோட. இல்ல சீரியஸ், அது என்னன்னா நான் இது வந்து சுயநலமா வந்து என்ன நம்ம ஒரு அடிமையை உருவாக்கலாம். சுயநலமான ஆளானா இருந்ததுன்னா ஒரு அடிமையா உருவாக்கலாம். பாசத்தின் போர்வையில் ஒரு அடிமையை உருவாக்கலாம். என்னால் நான் இல்லைன்னா நிற்கிறதுக்கும் உட்காரத்துக்கான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் நான் வந்து சொன்னது என்னன்னா, நீ ரொம்ப வந்து இதுதான் சர்க்கிள், இந்த சர்க்கிளே உலகம் நம்ம நம்பிட்டு இருக்க இல்லை. நான் வந்து நிறைய பேசுவேன். ஆஃபீஸுக்கு ட்ராப் பண்ணுறதுலேருந்து இட்டுன்னு வரும்போது சரி, எல்லா விஷயமும் பேசுவேன். நான் லவ் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய விஷயம் பேசியிருப்பேன். கோசம் லவ்வை பற்றி பேசுனதே கிடையாது. ஆமாம். வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், என்னென்ன செய்யணும், எதெல்லாம் பண்ணி போகணும் வர்றது அப்படி தான் இருக்கும். நான் எனக்கு செட்டில் ஆனால் தான் ஓரளவுக்காவது மற்ற விஷயங்களை பற்றி யோசிப்பேன். அதர்வைஸ் பார்த்தோன்னா ஒரு ஜென்ரலாக நிறைய டாக் இருக்கும். ஒரு சினிமாவை பற்றி எல்லாமே இருக்கும் அதில். ஆக்சுவலி அவள் பண்ண மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்ஸில் நீ எப்படி வந்துருக்கலாம், நீ எப்படி வந்து பதில் சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் பேசும்போது என்னென்னா ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும். பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் அவங்களும் எனக்கு கொடுப்பாங்க, நானும் அவங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் வந்து பார்ட்னருக்கான விஷயம். அதே நேரத்தில் இன்னி வரையிலும் என் ஃபோனில் வந்து பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்டு போட்டது அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவங்க மொபைல் எடுத்து நான் பார்த்ததில்ல, என் மொபைல் எடுத்து நான் பார்த்ததில்ல, அவங்க பார்த்ததில்ல. இதுதான் அதுக்கான க்ரைட்டீரியா, அதுதான் வந்து அதுக்கான பேஸ். நான் யாராவதுக்காக ஃபோன் பண்ணால் சரி நான் அங்கே சமைச்சிட்டு இருக்கேன், நான் என் ரூமில் போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசிட்டு வரேன். இதுதான் வந்து லைஃப் ஆக்சுவலி. ஓகே, ஸோ நான் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. அதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்கல்ல, எனக்கு இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது, என்னால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஓடுது அப்படின்னு சொல்லும்பொழுது இதை நான் என்னுடைய தம்பி ஒய்ஃப் கிட்ட பார்த்துருக்கேன். அதாவது என்னன்னா, இப்போ அவளுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவளுக்கு வந்து குழந்தைய பார்க்குறப்ப எனக்கு ஒரு கோவம் வருது அப்படின்வா. அதை என் தம்பி ஒய்ஃப் கிட்ட பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு ரீசெண்டா ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றேன். சமீபத்தில் 2 குழந்தை பிறந்திருக்கு. இந்த போஸ்ட் ஏதோ ஒண்ணு, அதுல இந்த குழந்தையில 2 குழந்தை பிறந்ததுனால ஒரு குழந்தை சாவடிச்சிச்சாமா. அப்பா, 2மே வீர் எழுத என்ன பண்ணுவேன். இதை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நேரத்தில் நீங்க கூட இருந்து பழகி தலையை தடவி முத்தம் கொடுத்து இப்படிதான் அதை இட்டு வரணும். அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே விட்டு வரணும், அதான் பண்ணணும். ஆனா இங்க நிறைய பேருக்கு நல்லா தானே வச்சுட்டு இருக்கான், சிகரெட் பிடிக்கல, தண்ணி அடிக்கல, நல்லா தானே இருக்கான், சம்பளத்தை அப்படியே வந்து கொடுக்குறானே, இது வாழ்க்கை அல்ல. அந்த வீக்கெண்ட் ஆனாலுமே நீங்க உங்களோட இதுல கொடுமை என்னன்னா, நான் நிறைய கணவர்கள் இங்க பேசும்பொழுது கூட பார்த்தேன், இந்த நீயா நானால இந்த இதுல இல்ல, அதுல வந்து ஒருத்தர் சொன்னாரு, சார் வீக்கெண்ட் தானே சார் நாங்க ரெஸ்ட் எடுக்க முடியும் வீட்டுல. 5 நாளுமே அவங்க வீட்டுல தான் இருக்காங்க. அப்பெல்லாம் வந்து 24/7. ஆமா, 365 நாள் வாழ்க்கை ஃபுல்லா அவங்க சமையல் தான். அப்ப அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப இருந்தவங்களுக்கு அப்ப ஸ்ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, அதாவது 2 விஷயம். ஒண்ணு, இருந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது போய், இருந்திருந்தாலும் வெளிப்படுத்த முடியாது, வேற வாழ்க்கை வேற போக்கிடமே கிடையாது, இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, வீட்டுல சுத்தி ஆட்கள் இருந்துட்டே இருப்பாங்க. இப்ப இவங்க அத்தை வீடுகள்ல சொல்லுவாங்க இல்லையா, வேலை அவங்க போனாலுமே கூட திண்ணையில வந்து உட்காந்து அத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பேசுறதுக்கு கொள்றதுக்கு இன்ட்ராக்ட் பண்றதுக்குலாம் ஆள் இருந்துட்டே இருந்தாங்க. அது அப்ப பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்ப அதே ஒரு வீட்லயே இப்ப அவங்க மாமியார ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட மருமகள் வரும்போது மருமகள் வெளியே வர முடியாது, அவங்க வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கணும். அப்படின்றப்ப அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வேற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல். அதை வந்து யாரும் உணர்றதில்லை. ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவல், இந்த விஷயங்கள்லாம் எனக்குமே பெருசா நம்மளால எப்படி சொல்றது, அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கவே ஆள் இருக்காங்க உங்களுக்கு. கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி ஆள் இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நான் வந்துட்டு இருக்கும்போது எல்லாத்தையுமே மண்டே ஆட்டிக்கிட்டு பூம் மாடு மாதிரி ஒன்று கூட்டு போனோம்னு வாக்கிங்க, நான் என்ன பண்றது யோசிச்சு பாருங்க. ஸோ அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஏன் இதை நான் சொல்ல வந்தேன்னா, பிக் பாஸ் பண்ணும்பொழுது எனக்கு நிறைய பெண்கள் பேசுவாங்க இல்லைங்களா, அப்ப வந்து நான் ஃபீல் பண்ணேன்,
இவ்வளோ தனிமையா இருப்பாங்களா, இவ்வளோ தனிமையா இருந்திருக்க முடியுமா ஒரு வீட்டில் அப்படின்னும் பொழுது என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு தடவை வந்து சொல்லியிருந்தேன், ஒரே வீட்டில் தான் இருப்போம், ஆனால் எனக்கு வந்து நான் எதுவும் பேசிக்கிறதுக்கே இருக்க மாட்டோம், ஒரு ஷெல்ஃப் இருக்கும், நான் அதுக்கிட்ட உட்காந்துப்பேன், அவ்வளோதான். பெரிய வீடு, பட் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான இடம் வந்து இந்த ஷெல்ஃபுக்குள்ளார ஒரு இடம். அவங்க நிறைய தனிமையில கனவுகள்ல நிறைய இருப்பாங்க. அவங்க அதேதான் அந்த கனவுல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க அந்த கனவுல. அந்த கனவு டிஸ்டர்ப் ஆகிறப்ப வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தடுத்தா கோவம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அந்த வாழ்க்கையில வந்து அந்த கற்பனை உலகத்துல கொஞ்சம் செம்ம ஜாலியா இருப்பாங்க. கரெக்டான வார்த்தை. ஸோ இதுதான் வந்து நிறைய பெண்கள் வந்து கோ த்ரூ பண்றாங்கிறத அப்பதான் நம்மளால ரியலைஸே பண்ண முடிஞ்சது. இன்னும் கேட்டால் ஜாக்கி டிவியில் வந்து நம்ம வந்து 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறதுலாம் மிக முக்கிய காரணமே வந்து இதுதான். ஆனால் ஜாக்கி சினிமாஸ் அண்ட் ஜாக்கி டிவியில் வந்து இவ்வளோ பேசுறதுக்கும் சரி, 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து ஆடியன்ஸ் வந்து அது மேலே உட்கார மாட்டோம். ஆனால் நம்ம சேனலில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிக முக்கிய காரணமே என்னன்னா இந்த தனிமை வந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறதுல இருந்து சரி, அதுக்கு முன்னாடியான நிறைய விஷயங்களும் நான் படித்ததுனாலேயே நான் அதை பண்ணுற ஆரம்பிக்கிறது. இப்போ இது எல்லாமே என்னன்னா, நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஒரு நாள் சும்மா போட்டு ஓட விட்டீங்கன்னா நீங்கள் மானு கோத்ரூ பண்ணி நீங்கள் மான் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கான விஷயங்களை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எஸ் உண்மை. ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா 7 ஆடு பார்த்துட்டாப்லையா 10 மினிட்ஸ்ல லோகேஸ்வரன் மங்களம் உண்டாகட்டும், அனைத்து சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு உண்டாகட்டும். லதா இப்ப வந்து சொல்லியிருந்தாங்க, இந்தியன் மென் மோஸ்ட்லி டு நாட் லைக் அ வைஃப் ஹேவிங் ஹர் ஓன் சர்க்கிள். கரெக்டான விஷயம் இது, அது உண்மை. இந்த நாய்களுக்கு எல்லாமே இவன்லயே சுத்தி வரணும் அப்படின்ட்டு, இவன்லயே, அதாவது நீங்க இவன்லயே சுத்தி வரணும், நீ அந்த மாதிரி நடந்துக்கணும் மயிறு, அந்த மாதிரி நீ நடந்துக்கணும். உன்னையே சுத்தி வரணும்னா என் முன்னாடி இன்னைக்கு தொட்டாலும் சிலுக்குதுன்னுவா, அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். இல்ல ஐயோ சொல்லிட்டேன் போல மேடம், எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்ல மேடம் சொல்றேன், என்னவோ போமா இந்த மாதிரி பாருங்க. அது காரணம் உண்மை, அதுதான். நீங்க இதையும் மீறி சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு இதையும் மீறி வந்து நான் லவ் வரும் போகும், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா விஷயம், அது வேற விஷயம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஒரு பார்ட்னர், அவங்க உங்க அடிமை கிடையாது, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆனால் நீங்க எந்த அளவுக்கு அவன் மேல காதலா இருக்கீங்க, அவன் வந்து எப்படி உங்க மேல காதலா இருக்கா, அந்த 2 விஷயத்தையும் நீங்க ஈக்குவலா ட்ரீட் பண்ணும், பர்சனல் ஸ்பேஸோட ட்ரீட் பண்ணும். ஆனா இங்க இருக்கிறவனுக்கு வந்து இவனுக்கு எந்த இன்புட்டுமே கொடுக்காம என்னையே சுத்தி வரணும், எப்படி ஒன்னையே சுத்தி வருவாங்க. அதுதான் அவங்க கரெக்டான ஒரு வார்த்தை. சூப்பரா என்ன இவகிட்ட எவ்வளோ கதையை சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். இவகிட்ட ஏகப்பட்ட கதை வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இவ்வளவு பேச மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்காது. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஸ்கூலு, காலேஜ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஆக்சுவலி அவளும் வந்து என்னன்னா, அந்த லவ் பண்ணி ஸ்கூல் படிக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்கணும் அப்படிலாம் வந்து அவளும் வந்து, பட் எல்லா இந்தியன் மாதிரி அவளும் வந்து எல்லாரையும் கட்டி விட்டா. இது யாருமே ஃப்ரெண்ட் இல்லை இப்போ அவளுக்கு ஆக்சுவலி. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் சொல்லி, நீங்க படிச்சுக்கிறீங்களா, நான் போட்டுமா? இல்லை மேடம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் வந்து நான் வந்துன்ற மாதிரி எதோட விட்டீங்க, லதா எப்பா மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ரைட். அதனால அந்த மாதிரி வந்து நான் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஓய்யோ ஓகே. Most of my friends only chat in WhatsApp, but they do not come to meet. They have restrictions. Not even one day they come. They feel without them the family doesn't breathe. கண்டிப்பா அது மாதிரி நம்ப வச்சிருப்பானுங்க. ஒன்று, இந்த பொண்ணை வந்து அந்த மாதிரி நம்ப வச்சிருப்பானுங்க. அதை வந்து அதுவே சொல்லுவோம். நான் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ செத்துட்டேன்னா அடுத்தது வந்து ஒரு வேலைக்காரியை வச்சு அந்த குடும்பத்துக்கு தான் ஏகபோகமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக தான் இருக்கும். உனக்கா எவனும் ஒழுவிட்டுலாம் இருக்க போகிறது இல்லை. இதான் ரியாலிட்டி. இதை வந்து அவங்க மைண்டில் ஏற்றி நம்ப வச்சுருப்பானுங்க. அதுங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் வந்தனால அது கூட கொஞ்சம் ஒரு கமெண்ட் அடிக்கிறது, ஒரு ரீல்ஸ் அனுப்புறது, ஒரு சின்ன டிஸ்கஷனு, ஒரு வீடியோ காலில் பேசிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு டெக்னாலஜி வந்ததுனால கொஞ்சம் ஓரளவு ரிலீஃப் இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. ஃபைன், ரைட், சூப்பரான கமெண்ட் அது இல்லாதா. A strong network isn't just for career women. It's for every woman who want to feel heard, seen and alive beyond the roles she plays at home. Right. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மைகள். ஸோ இதுக்கு தான் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இல்லாதான் சொன்ன மாதிரி ஒரு சர்க்கிளை வந்து நீங்கள் உங்களுக்காக ஃபார்ம் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். ஜாக்கி மைண்ட் வாய்ஸ் கேட்குறதோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து பிரபு ராஜேந்திர வந்து வேலைக்கு போயிட்டு வந்தால் மதிப்பு இன்னும் குறையும்.
ஆமாம், வேலைக்கு போயிட்டு வரும்போது என்னன்னா மதிப்பு குறையும் அப்படின்றது உண்மை. அதை ஏதாவது ஒரு வகையில் டீக்ரேட் பண்ணுவாங்க. இந்த பழக்கம் எனக்கு இருந்ததுன்னு நான் சொல்ல வரேன். ஏதாவது ஒரு வகையிலன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஏதாவது வந்து நடந்திருக்கும், நம்ம சொல்றதுல அவங்க வேலையில் மறந்துருப்பாங்க. அப்போ நான் 2-3 வாட்டி அதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பிரச்சனையை ஆக்கியிருக்கேன். அப்போ வந்து நாம் எப்பயுமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். சண்டை நடந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறது, ரைட்டு அவள் வந்து வேலைக்கு போகிறா, ஆஃபீஸில் பிரச்சனைலாம் உனக்கு நல்லா தெரியும், இதில் அவள் அதை மறந்துட்டா, நீங்கள் ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. இப்போ நீ சொல்லியிருக்கலாம்ல. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்டிலே வந்து நான் வந்து பக்காவாக எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படின்னுவேன். இப்போ அவங்க வந்து 2-3 நேரத்துக்கு வந்து சமைக்கிறாங்க, நீ என்ன பண்ணுறப்ப அப்படின்னு கேள்வி வரும்போது இதெல்லாம் அதில் வந்து அடிபட்டு போயிடும். ஸோ இது மாதிரிலாம் தான் நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணி தான் அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன்னு சொல்ல வரேன். ஸோ ஏன்னா நம்ம மைண்டில் செட் பண்ணது அப்படி தான். அந்த பிரச்சனை தான் இங்கே நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது வந்து I felt similar of the lady you talked beginning of video. He helps me for everything around house, but rest of time he is workaholic and sad, and so monthly once I plan a weekend trip அப்படின்னு ரம்யா சொல்லியிருக்காங்க. எஸ், அதுக்கான லிங்கிங் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு அதான் நல்ல கணவன் நல்லா தான் பார்த்துக்குவான், எல்லாமே நல்லவனாக இருப்பது மட்டுமே ஒரு இல்லறத்துக்கான அளவீடு இல்லை, அது இது கிடையாது. எஸ், அதுதான் இப்ப ரம்யா சொன்னது என்னன்னா, நான் வந்து ஒன்ஸ் அவுட் சைட் வி ஆர் டுகெதர் ஆல் த டைம், அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஐ கெட் த ஹஸ்பண்ட் ஐ வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா இல்லையா, இன்டிமேசியும் பெட்டர்னு. இந்த விஷயங்களை ஓரளவுக்கு ஒர்க் பண்ற விமனா இருந்தா கூட நான் வீக்கெண்ட் வெளியில போறேன், எனக்குன்னு வந்து நான் ஒரு வீக்கெண்டை உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கறது ஓரளவுக்கு பாசிபிள். ஆனா நீங்க ஒர்க்கும் பண்ணாத ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்ப ஒர்க் பண்ண பொம்பளையோடைய பிரச்சனையை தான் அவங்க போன வாரமும் முந்தின வாரம் பேசணும். ஒர்க் பண்ணி காசையே எடுத்து வந்து அவங்ககிட்ட கொடுத்துருவேன். நான் வந்து எங்க அப்பா அத்தாளுக்கு செய்ய முடியல, அவனுக்கு நம்ம அப்படியே எடுத்து மயிறு மாதிரி நேட்டிட்டு இருக்கான், நொட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் இதான். ஆக இதெல்லாம் தான் வெளியே வர வேண்டிய விஷயங்கள். அது ரம்யா இன்னொன்னு சொல்லியிருந்தா, நீங்க ஏர்லியரா கொடுத்த டிப்ஸ் பிரகாரம் அப்பப்போ ஒரு காஃபி பிரேக் மாதிரி கூட வந்து நான் வந்து போயிடுவேன். And then to talk about the day to day stuff or children or future plans பத்தி பேசுறேன். இது வந்து நான் from the beginning ல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து not only இப்ப லவ் பண்ண காலகட்டத்துல நான் அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். இப்படிதான் அவங்க நடத்தணும், இப்படிதான் பழகணும், இப்படிதான் இருக்கணும், இதுதான் வந்து இதான் லாங் டேர்முக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா வாக்கிங் போகலாமா அப்படின்வாங்க. ஒரு கட்டத்தில் வந்து காஃபி கிட்டுன்னு போயிட்டு பழக்கி விட்டுறதுக்கு அப்புறம் அவங்க காஃபி வா போகலாம் அப்படின்னு காஃபிக்கு வா போகலான்றதே பேசுறதுக்கு தான். தேங்க்யூப்பா. ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கு எதுக்கு அடவீர மகராஜா. யாழ் நீ காதுல வேற ஏதோ பாட்டு ஓடிட்டு இருக்கு, இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி பாட்டு. ஓகே, அப்படியே நடந்து போறப்ப ஜிங்கிடி மேடம் இல்ல நடந்து போச்சு அப்படிதான். அது மாறிடுச்சு சார், வாக்கிங் ஸ்டைலே மாறிடுச்சு. இவங்களுக்கு எல்லாம் இங்க இருக்கிறவங்க அரைக்கே போவாளுங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கு வந்துருக்குது. இப்போ உங்கள்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா சார் இங்கே வந்ததுக்கு அப்புறம்? என்னை இழுத்து நடு ரோட்டில் விடலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது மேடம். அப்படியே வந்து இந்த இது என்னது சுவாமியே ஹேன்னும் போது டக்குன்னு ஏதாவது ஒன்று போட்டு விடுற போது அது எதுவுமே இல்லைனாலும் டப்புன்னு தூண்டி விடுவோம். அதில் டப்புன்னு ஒரு நெய்யத்துக்கு ஊற்றுனா சமுக்கு பக்குன்னு ஏரியும். அப்படியே பழகிட்டீங்க மேடம். சொல்லுங்கள். சரி விடுங்க. ஓகே ரம்யா, அது கரெக்ட் ரம்யா. இது நம்ம நிறைய இடத்துல அட்வைஸ் நிறையவே பண்ணிருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து அதுவாக வரணும், அது வழுக்க டைம்லாம் பண்ண முடியாது. In the past told amma how I felt and she said look at appa, does he do much for me? அதேதான் அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னப்ப உங்க அப்பா பத்தி அவர் எனக்கு ஏதாவது பெருசா பண்றாரா, ஆனால் வந்து பி ஹாப்பி, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து who got எல்லாத்தையுமே உனக்கு நிறைய விஷயங்கள் பண்றான்ல, அதை வச்சு நீ பி ஹாப்பி ஆயிரு அப்படின்னு சொல்றது வந்து. பட் she never understands how I felt. உண்மை இதுதான் ரம்யா. இப்ப இதை நீங்க போய் சொன்னீங்கன்னா கூட, ஃபாரின் மாப்பிள்ள அவன் அப்படி இருக்கான், உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, நீங்க அப்படி இருந்துட்டீங்க, உங்களுக்கு இதுவே பெரிய வாழ்க்கை ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பார்டர் வச்ச பட்டு புடவையும் ஒரு நகையும் எடுத்து கொடுத்தாலே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு கல்யாணத்துக்கு போனா எப்படி வச்சிருக்கான் பாரு அவன்,
பொண்டாட்டி அப்படின்னு இந்த பட்டுப்புடவையிலையும் நகையிலுமே நீங்க வந்து மதிப்பீடுகளை அடைஞ்சிடுறீங்க. ஜாக்கி இது நான் பாத்திருக்கேங்க. இதுதான் சில பெண்கள் வந்து அந்த சுற்று அந்த அந்த எப்படி சொல்றது தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கல்ல ஒரு சர்க்கிள்ல, காசு அப்படியே என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாரு, நான் தான் புடவை எடுத்துக்கிறேன், இந்த பாருங்க இப்ப எனக்கு கிச்சன்ல இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு, அதை பண்ணி கொடுத்துருக்காரு, நான் வீட்டுக்கு வந்து எனக்கு இதை பண்ணுவாரு அதை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி அந்த லைஃப் தான் சூப்பருங்கிற மாதிரி வாழ்வாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்க அந்த ஷோ பண்ற ஸ்ட்ரெஸ்ஸையும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். பட் அது வந்து இதனாலதான்றது தெரியாது, அதை சொன்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க. அதேதான், ஏன்னா அவங்க அப்படிதான் நம்பக வைக்கப்பட்டிருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல நான் இப்ப ஜாக்கியோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க, இப்ப அவங்க அத்தை இல்ல ஏன்டா நீ கண்ணாடி எல்லாம் போடுற அளவுக்கு ஜாக்கியோட சொந்தக்காரங்க நான் வந்து கொஞ்சம் அலர்ட் ஆர்வமா இருக்கிறேன். ஐயோ அப்படியே நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்காக நான் சொல்றது அப்படி இல்ல. ஜாக்கியோட அத்தை கிட்ட ஒரு டிஸ்கஷன் ஏதோ ஒண்ணு பேசும்போது இப்ப அவங்க இல்ல, நிறைய அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கே வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு புரியல. இந்த வேற ஒரு விஷயமா ஒரு ஆர்குமெண்ட் பண்ணும்பொழுது கூட சே இதுக்காவாடா வந்து அப்படி நடந்துக்குவாங்க, உனக்கு ஏன்டா எப்பப்பாரு இப்படி அப்படின்னாங்க இவங்கள ஜாக்கிய. இப்போ நான் சொன்னேன் இல்லத்த இது ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட பேசினேன். அதன் பிறகு ஏதோ ஒரு நேரத்துல நான் வந்து இவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்பொழுதுதான் அவங்க அதை ஓகே அப்ப இது ரொம்ப கஷ்டம் இல்லம்மா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு அந்த பொண்ணை பத்தி அப்பதான் அவங்க யோசிச்சாங்க. ஆமா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது தான் நிறைய விஷயங்கள் அவங்க நிறையம்மா அவங்க வந்து எனக்கு தெரியல அப்படி ஒரு 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 மாதிரி ஒரு ரொம்ப ஒரு குட்டி சர்க்கிள்ல இருந்தவங்க நிறைய அவங்கள ப்ராட் மைண்ட் ஆக்கி மாத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்ல பேசி அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்குமான்னு கேட்டா இல்ல, 99% இல்ல. எங்க அத்தை அதாவது எவ்வளோ அவார்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு பெரிய அவார்டு எங்க அத்தை வந்து என்னை பத்தி பேசணும்னா அவங்க கேன்சர் இந்த தேனாம்பேட்டை ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இப்போ நர்ஸுங்கிட்டலாம் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து நான் வந்து ஒரு ரைட்டரு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறவன் இந்த மாதிரி விஷயங்கள் சப் எடிட்டர் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், யூடியூபர் எதுவுமே சொல்ல மாட்டேன். அந்த படம் அப்போ தான் அப்பாக்கான நடிச்ச படம் வந்தது புதுசு. நிறைய பேர் திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு லேடி சொல்கிறாங்க, ஜாக்கி என் பொண்ணுக்கிட்ட வந்து இந்த படத்தை போட விட்டு நான் வந்து கதவை சாத்திட்டு வந்துட்டேன், நீ படத்தை பார்த்துட்டு வி வில் டிஸ்கஸ்லாம் சொன்னேன்ட்டு எங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரே பெருமை அவங்க, ஏன்னா அவங்க பார்த்து ட்ராயர்லாம் கீஞ்ச ட்ராயர்லாம் போட்டு மூக்கு ஒழிட்டு நடந்த ஒரு பையன் கண்ணு எதிர்க்க வந்து அவங்கள வந்து ஒரு பையனை வந்து பாராட்டுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெருமை. அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு பிளட் ப்ரெஷர் எடுக்கிறதுக்கு லேடி வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட மாத்திரை கொடுக்குற நர்ஸ் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, மா இவன் இருக்கான் பாருமா அவ்வளோ சூப்பராக பேசுவாம்மா, ஒன்றும் இல்லை டீ கடைக்கு போயிட்டு வருவாம்மா, அதை பற்றி அவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதுவாம்மா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு பெரிய அவார்டுனா எனக்கு எங்கள் அத்தை சொன்னது தான் ஒரு நம்ம கிட்ட இவ்வளோ, ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ நான் வந்து இந்த யூகே பற்றி சுவாரஸ்யங்கள் ஒரு 100 எபிசோடு எழுதணும்னு நினச்சி இப்போ தான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவங்க பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து இன்ஃபர்மேட்டிவாக நிறையா கொடுப்பேன். இப்போ உதாரணத்துக்கு யூகேயில் வந்து அதான் ஒருத்தர் சொல்லியிருந்தார், சென்ட்ரல் லண்டனில் வந்து இருக்கிறவங்களுக்கே தடுமாறும், தைரியமாக சென்ட்ரல் லண்டன்லாம் போயிட்டு வந்தீங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் ஜாக்கி அப்படின்னாங்க. இப்போ நான் வந்து அந்த டனலில் போனது வந்தது, அந்த டனல்லாம் எப்போ கட்டினாங்க சும்மா வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறதுலையோ மற்றதுலையோ எனக்கு விருப்பம் கிடையாது. அதில் இன்ஃபர்மேட்டிவ் நிறையா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்காங்களா. அதான் எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க டிஸ்பிளேல டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபாத்திமா அபுதாயிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோடில் இன்னும் விரிவாக 2வது பாகத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ அடுத்த எபிசோட சந்திப்போம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.